அந்த நீலி இருக்குல்ல, ஜூலி இருக்காங்கல்ல, கிட்னி திருடுற கும்பலோட இவங்க கனெக்ஷன் வச்சிருக்காங்களாம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்களாம். அப்ப இவங்களும் திருடி இருக்க மாட்டாங்களா? ஏன் இவங்களும் கிட்னி திருடுற கும்பல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல. ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. அந்த சகோதரர் வந்து தென்னந்தெளிவா ப்ரூஃபோட, வாய்ஸ் ரெக்கார்டோட தெளிவா சொல்லியிருக்காரு. இத நான் ஏன் சொல்றேன்னா, ஜூலிய வச்சு நீ வந்து லைக் வாங்குறியா? ஃபாலோவர்ஸ் வாங்குற? கண்டிப்பா இல்ல. நான் அந்த ஜூலி, விஜய் அவங்கள வந்து கேள்வி கேட்டதுக்கு நான் போட்டிருந்தேன் பாருங்க. "நீ விஜய யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். உனக்கு தகுதி கிடையாது. உன்ன பிக் பாஸ்லயே நான் பார்த்தனா" அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்க. அதுக்கு வந்து ஒரு 3 பேர் எனக்கு பெர்சனலா வாய்ஸ் ரெக்கார்டு. ஜூலி எல்லாம் தப்பா சொல்லிடுச்சு. நீங்க வந்து எப்படி வந்து விஜய்க்கு ஆதரவா பேசுறீங்கன்னு. நான் வீடியோ போடுறதையே டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறது இல்ல. வீடியோவ ஃபுல்லா உள்வாங்கி நான் என்ன பேசுறேன்னே புரிஞ்சுக்காம, நீ வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு பேசுற, இல்லன்னா விஜய் அண்ணனுக்கு பேசுற அப்படின்னு சொல்றீங்கல்ல. நியாயத்த பேசணுமா? நம்ம ஒரு மோட்டிவேஷனல் பேசுறோம். அது 4 பேருக்கு 4 உடன்பிறப்புகளுக்கு பிடிக்குது. மேலும் பேசுங்க, இத பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி நூத்துக்கணக்கான பேர் இந்த வீடியோவ அனுப்பி போட சொல்லி நான் 2 நாள் கழிச்சு தான் வீடியோ போட்டேன். அந்த ஜூலி என்ன தப்பா சொல்லிட்டு நல்ல பொண்ணுன்னு சொல்லி ஒரு 2, 3 பேர் பெர்சனலா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க அந்த வீடியோவ போய் செக் பண்ணி பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரூஃபோட அவரு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இந்த கிட்னி திருட்டு கும்பல்ல இவங்களும் கனெக்ஷன் வச்சிருக்காங்க. இவங்களும் ஒரு நர்ஸு. இவங்க பேசுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க. ஒருத்தருடைய வண்டவாளம், தண்டவாளம் தெரியாத வரைக்கும் தாங்க அவங்க நல்லவங்க. அவங்க தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாதிரி ஒரு கேடு கெட்டவங்க யாருமே தெரியாது. அவங்களுடைய இன்னொரு முகம் இங்க தெரியாத வரைக்கும் அவங்க நல்லவங்க மாரி தான் பேசுவாங்க. அப்ப நீயும் அப்படிதான் பேசுவியான்னா, அதுக்கும் கமெண்ட் போடுவீங்க. நீங்க நெனச்சா நெனச்சிட்டு போங்க. எல்லாரும் சராசரி மனுஷங்க. நமக்கு தெரியாம திருடியிருப்போம், பொய் சொல்லியிருப்போம், தப்பு பண்ணியிருப்போம், மன்னிக்க கூடிய அளவுக்கு, மன்னிக்க கூடாத அளவுக்கு, மன்னிக்க முடியாத அளவுக்குலாம் தப்பு செஞ்சிருப்போம். ஆனா, ஒரு மெச்சூரிட்டி வந்து ஒரு டீனேஜ்க்கு மேல இது செஞ்சா பாவம், இது செஞ்சா இவ்ளோ வலிக்கும், இது தவறு, இத செஞ்சு நமக்கு என்ன லாபம்? மனுஷ பிறவி ஒரு முறை தான். நம்ம நல்லது செய்யாட்டியும் கெட்டது செய்யக்கூடாது. சந்தோஷப்படுத்தாட்டியும் காயப்படுத்தக்கூடாது. அவங்க நல்லவங்கன்னு சொல்லாட்டியும் கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு ஏஜ்ல தெரிய வரும் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம வாழ்ற வாழ்க்கை தாங்க சொர்க்கம். வசதியா வாழ்றது, நகநட்டோட வாழ்றது தான் சொர்க்கம்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு, வாழ்க்கையோட சுழற்சிய புரிஞ்சுகிட்டு வாழ்றீங்க பாத்தீங்களா? அதுதான் உண்மையிலேயே சொர்க்கம். நான் அப்படிதான் வாழ்றேன்னு நான் ஹானஸ்டா சொல்லிக்கிறேன். என்னைய நேசிக்கிறவங்களுக்கு அது தெரியும். என்ன நேசிக்காதவங்க, என்ன பிடிக்காதவங்க, நான் வீடியோல சொல்ற விஷயத்துலலாம் தப்பு பண்றாங்க பாருங்க. அவங்களுக்குலாம் நான் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. பரவால்ல. என்ன நேசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிரீன்ஷாட்ல காமிச்சிருக்கிறத போய் நீங்க செக் பண்ணி பாருங்க.